ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகா நம்மளோட விறகடுப்புல மத்தியான லஞ்ச் தான் சமைக்க போறோம். ஏன்னா இப்போ கேஸ்க்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணி ஒரு 20 நாளைக்கு மேல ஆச்சு. 15க்கு நாளுக்கு மேலே ஆச்சு. ஆனா இன்னும் எங்களுக்கு கேஸ் வந்து கிடைக்கல. ஸோ கேஸ்க்கெல்லாம் நிறைய தட்டுப்பாடு இருக்கு. உண்மையாலுமே தட்டுப்பாடு தானா? இல்லை யாராவது அதை பதுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சா யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சரி விறகடுப்புல சமைக்கலான்ட்டு மத்தியானம் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட மெனு என்னன்னா ஒயிட் ரைஸு, முள்ளங்கி சாம்பார், கீரை பொரியல், தட்டைக்காய் பொரியல் இதுதான் வந்து செய்ய போறேன். சிம்பிளான சாப்பாடு தான். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம்? கேஸ் இல்லாம நம்ம வந்து சமைக்க போறோம். எனக்கு கேஸ் இல்லாம சமைக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து எப்பவுமே விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது? அதுதான் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்புல பருப்பும் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சாம்பார் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது கொஞ்சமா லைட்டா புளி சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி கீரையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த காயெல்லாம் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்மளோட சாப்பாடும் பாருங்க சூப்பரா மலர்ந்து வந்துருச்சு. சாப்பாடு வடிச்சாச்சு. எப்பவுமே சாப்பாடு வடிச்சா இந்த அடுப்புல வச்சு எடுக்கணும். அப்பதான் வந்து அடியில தண்ணி இல்லாம இருக்கும். இந்த காயும் நம்ம கட் பண்ணியாச்சு. இனி சாம்பார் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கலாம். என்னோட குட்டி முறம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள்லாம் வாங்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் போய் நான் வீட்டுல இருந்து பிடுங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு சேடான விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுல எலுமிச்சம் மரம் வந்து வாடிட்டு இருக்கு தண்ணி இல்லாதனால. தண்ணி ஊத்தி இருக்கிறேன். எப்படி என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுக்கிடையில பாருங்க பருப்பெல்லாம் பொங்கி ஊத்தி அடுப்பு கொஞ்சம் வீணா போயிட்டு. ஸோ அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா கோல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதில் கையை வைக்கணும். இப்போ போய் கையை வச்சோம்னா நம்ம சதை அதில் ஒட்டிரும். அதனால கையை வச்சு வேலையை பார்த்துடக்கூடாது. அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆன உடனே ஈவினிங் ஆனாலும் அந்த அடுப்பில் லைட்டாக சூடு இருக்கும். அதனால சூடெல்லாம் ஆந்து அமர்ந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம நம்ம பாத்திரம் கழுகுற பொடியோ லிக்யூடோ வச்சு அதை வச்சு நம்ம நீட்டாக கழுகி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். முள்ளங்கி வந்து என்னைக்கும் வணக்கிட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போட்டுட்டா அந்த முள்ளங்கியோட ரா ஸ்மெல் அப்படியே இறங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்களா எப்படி செய்வீங்க அப்படின்னு தெரியல. அதை நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா மசால் தூள் சேர்த்துக்குவோம். மசாலா தூள் வந்து எனக்கு இப்போ ரீசண்டாக இந்த சாம்பார் தூளுக்கு நான் கொஞ்சம் அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். ஆச்சி இடித்த சாம்பார் பொடி எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்களும் யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே உங்கள் சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் பார்த்துக்கங்க. இதுதான் அந்த சீக்ரெட் சாம்பார் மசாலா. மற்றபடி நான் வீட்டில் செய்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த காயை வணக்கிட்டு நம்ம பருப்பு சேர்த்தோம்னா சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆயிரும். பருப்பையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. நான் வந்து சிறுபருப்பு தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். அதனால ரொம்ப சீக்கிரமாகவே சிறுபருப்பு வெந்துருச்சு. அதனால அதில் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு ஜீரகம் போட மறந்துட்டேன். அதனால ஜீரகமும் பெருங்காயமும் இப்போ போட்டாச்சு. போட்டு எல்லாம் சாம்பார்லாம் சூப்பராக வச்சாச்சு. இந்த ஒரு பக்கம் வெந்துட்டே இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஏன்னா 2 பொரியல் செய்யணும்ல. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதே அடுப்பில் இதே சட்டியிலே 2 பொரியல் செஞ்சிடலாம். எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன். ஒரு பொரியல் செஞ்சு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே சட்டியில் இன்னொரு பொரியல் செஞ்சுருவேன். ஏன் உங்கள் வீட்டில் சட்டி இல்லையான்லாம் கேட்டுறாதீங்க. சட்டி இருக்குது. கழுகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுலே செஞ்சிடலாம் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்குனா கீரை பொரியல் ரெடி. தேங்காய் பூ வந்து ரொம்ப வந்து ட்ரையாக விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் போட்டோன்னு ஒரு பெரட்டு, அவ்வளோதான். பெரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும்.
அதுக்கப்புறமா தட்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தட்டைக்காயை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நான் அடுத்த பொரியலுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்த பொரியல் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு தட்டைக்காயை போட்டு உப்பு போட்டு தட்டைக்காய்க்கு வந்து நான் இது செய்ய என்ன சொல்கிறது, தட்டைக்காய்க்கு வந்து தேங்காய் போடலை, ஜஸ்ட்டு இது மட்டும்தான் போட போகிறேன். அது போட்டு இது பண்ணிடலாம். வேற தேங்காய் போடுற பிளான் கிடையாது. அதனால லைட்டாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு அப்படியே ஒரு வதக்கல். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சாப்பாடு. சூப்பராக பாருங்கள், முள்ளங்கி சாம்பார், அப்புறமா தட்டைக்காய் பொரியல், கீரை பொரியல், மணத்தக்காளி கீரை, தயிர், இவ்வளோதான் நம்மளோட மத்தியான சாப்பாடு. நீங்களும் இதே